நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 16 முதல் 24 முடிய. மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம் இறை வாக்குகள் 16 முதல் 24 முடிய. அப்பொழுது ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கிறேன்? நல்லவர் ஒருவரே, நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார். அவர் எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மேலும் அன்பு கூர்வாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார், ஏனெனில் அவருக்கு ஏராளமாக சொத்து இருந்தது. இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலியான ஒத்தாசை மாதாவுடைய பெருவிழாவினை நாம் பெருவிழாவின் நவநாளின் 3வது நாளிலே நாம் இருக்கின்றோம். இந்த நாளிலே நாம் நிலை வாழ்வை தேடி என்ற ஒரு சிந்தனையோடு இந்த நாளினை தொடங்கி நிறைவு செய்ய இருக்கின்ற ஒரு சூழலிலே நிலை வாழ்வு அல்லது விண்ணக வாழ்வு, மோட்ச வாழ்வு, அதனை பெறுவதற்கான வழிமுறை, எளிய முறை ஒன்றை நம் ஆண்டவர் அந்த செல்வந்த இளைஞனுக்கு கூறிய அறிவுரை மூலமாக நமக்கும் எடுத்து காட்டுவதனை நாம் இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு பணக்கார இளைஞன் இயேசுவிடத்துல போய் கேட்கிறார், போதகரே, நிறைவாழ்வை பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது ஆண்டவர் கூறிய இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். கற்பனைகள் உனக்கு தெரியுமே, அவற்றை அனுசரித்து நட என்று சொல்கின்ற பொழுது, நான் சிறு வயதிலிருந்து அனைத்தையும் நான் அனுசரித்து வருகிறேன், மேலும் ஏதாவது என்னிடத்தில் நான் செய்ய வேண்டியது உண்டா என்ற கேள்வி கேட்கின்ற பொழுதுதான் அங்கே ஆண்டவர் கூறுகின்றார், உனக்கு உள்ளதை விற்று ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடு. சுருக்கமாக சொல்லப்போனால், உன்னுடைய செல்வத்தை நீ பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது நீ விண்ணகத்திற்கு செல்வந்தனாக நீ மாறுவாய் என்ற வார்த்தைகளை அவர் எண்பித்து காட்டுகின்றார். அவனோ முகமாட்டத்தோடு சென்றான். ஏனென்றால் அவன் தன்னுடைய சொத்துக்களை பகிர்ந்து கொண்டு கொடுக்க, ஏழைகளுக்கு கொடுக்க ஒரு மனம் இல்லாமல், தான் உண்டு, தன்னுடைய சொத்து உண்டு, தன்னுடைய சுகம் உண்டு, இவற்றை மட்டும் நான் மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையோடு இருந்ததன் காரணமாக அங்கே அவன் நிலை வாழ்வினை இழக்கின்றான், நிறை வாழ்வினை இழக்கின்றான், விண்ணர் வாழ்வுக்கு தகுதியற்றவனாக மாறுகின்றான். எனவே தான் ஆண்டவர் கடுமையான ஒரு வார்த்தையினை இந்த நற்செய்தியின் இறுதியிலே கூறுகிறார். செல்வந்தன் கடவுளின் அரசிற்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்ற அன்றைய யூத மக்களுடைய ஒரு ஓமையத்தை அவர் எண்பித்து காட்டுவதனை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது என்பது மக்கள் எல்லாம் இருக்கிறார் என்றால், அதாவது அவர் பேசியது அன்றைய யூத சமுதாயத்துடைய பின்புலத்திலே பேசுகிறார். அதாவது அந்த காலத்துல இந்த பெரிய பெரிய நகரங்கள் எல்லாம் சுற்றி கோட்டைகள் இருக்கும். அந்த கோட்டையிலிருந்து அந்த மக்கள் சென்று வருவது, வெளியே செல்வதற்கும் வருவதற்கும் சில கயிறு பாலம் போல பாலங்கள் இருக்கும். இரவு நேரத்தில் பாதுகாப்பு கருதி அந்த பாலத்தை மடக்கி விடுவார்கள்.
ஆனா அதே நேரத்துல ரொம்ப மிக அவசரமாக ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது முக்கியமான பிரச்சனைக்கு வெளியே செல்ல வேண்டும் என்றால் ஏதோ ஒரு மனிதர் மட்டும் நுழைந்து செல்கின்ற அளவுக்கு ஒரு சிறிய ஒரு பாதையானது உண்டு அந்த கோட்டையிலிருந்து வெளியே வருவதற்கு. அதற்கு அவர்கள் மொழியிலே ஊசியின் காது என்று பெயர்படும். எனவே நாம் துணி தைக்கிற ஊசியோ சாக்கு தைக்கிற ஊசியோ நினைக்க கூடாது. மாறாக அந்த இதுல நிச்சயமாக ஒரு மனிதனே செல்வதற்கு இரவு நேரத்துல அவசர தேவைக்காக அது வெளியே செல்வதற்கு கஷ்டப்பட்டுதான் வெளியே வர வேண்டும். ஆக அப்படிப்பட்ட விதத்துல அது வழியே மனிதன் பயன்படுத்துகிற அந்த வாகனமான ஒரு ஒட்டகம் அந்த பாதை வழியாக வர முடியாது. எனவே தான் இயேசு அதனைத்தான் சொல்கிறார். பணக்காரன் செல்வந்தன் என்று சொல்கின்ற பொழுது தன்னுடைய சொத்துக்களை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்காத மனமுள்ள ஒருவன் என்ன செய்யலாம்? விண்ணகத்திற்கு செல்லவே முடியாது. அப்படி அதை விடவும் ஊசி காது அந்த சிறிய இடத்துல ஒட்டகமானது லெதுவாக நுழைந்துவிடும் என்ற கருத்தினை அந்த யூத மக்களுடைய நடைமுறை பின்புலத்திலிருந்து நம் ஆண்டவர் எடுத்துரைக்கின்றார். ஆமக்காதுகளே கடினமான வார்த்தைகளை இந்த நிலைப்பாட்டினை தேடுவதற்கு கண்டுபிடிப்பதற்கு இயேசு கொடுத்த வழிமுறை சற்று கடினமானது ஒன்றாக இருக்கலாம். ஆனால் நாம் விவிலியத்திலிருந்தும் புனிதர்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் சற்று நாம் ஆய்ந்து பார்த்தோம் என்றால் அவர்கள் விண்ணக வாழ்வினை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள் எந்த விதத்தில் என்பதனை நாம் சற்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஒரு அபிநயமான ஒரு கதையானது பகிர்ந்த மனப்பான்மையானது எவ்வளவு நமக்கு ஆறுதலை வழிகாட்டியாக இருக்கிறது என்பதனை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஒரு தூய மனிதர் ஒருவர் மோட்சத்தையும் நரகத்தையும் பார்க்க சென்றாரா இருக்காங்க. ஆக அவர் மோட்சத்திலே சென்ற பொழுது அங்கு உள்ள புண்ணிய ஆத்மாக்கள் கரங்களோடு சேர்ந்து 2 அடி நீளமுள்ள ஒரு அகப்பையானது கட்டப்பட்டிருந்ததால் அங்கே எல்லோரும் அங்கே ஒரு பல கோடிக்கணக்கான மக்களை பார்க்கிறார்கள். எல்லோருமே அவருடைய கரங்களோடு 2 அடி நீளமுள்ள ஒரு அகப்பை ஆனது கட்டப்பட்டுள்ளது, கரண்டியானது கட்டப்பட்டுள்ளது. அங்கே நடுவிலே நம்முடைய நமக்கு புரிகின்ற விதத்துல சொல்ல போனா பாயசமானது நன்றாக காய்த்து பொங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற அனைவருமே இந்த தங்களுடைய கரங்களோடு 2 அடி அகப்பையானது கட்டப்பட்ட கரண்டியானது கட்டப்பட்டிருந்தாலும் கூட மகிழ்ச்சியோடு அதனை உண்டு மகிழ்ச்சியோடு நிறைவோடு இருந்தார்கள் என்பதனை அவரால் யூகிக்க முடிகிறது, கண்ணால் காண முடிந்தது அந்த நல்ல மனிதனால். சரி, நரகத்திலே என்ன நடக்கிறது என பார்த்துக் கொள்ளுமே என்று நரகத்திற்கு போனாரா. அங்கே பார்க்கின்ற பொழுது அங்குள்ள கெட்ட ஆத்மாக்களுடைய கரங்களிலும் இதே போன்று 2 அடி நீளமுள்ள கரண்டியானது கட்டப்பட்டிருந்தது. ஆக அங்கும் கூட இதே போன்று பாயசமானது பொங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அங்கே இருந்த கெட்ட ஆத்மாக்கள் எல்லாரும் அங்கே பசியிலும் பட்டினியிலும் நாவிலிருந்து தண்ணீர் விழுந்தாலும் கூட அதை பசியிலே துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அங்கே மோட்சத்தில் உள்ள ஆத்மாக்கள் என்ன செய்தார்களாம்? ஒருவருடைய கரண்டியிலே கை மூலமாக பாயசத்தை எடுத்து அடுத்தவருடைய வாயிலை கொடுத்தார்களாம். அதே போன்று ஒவ்வொரு ஆத்மாக்களும் என்ன செய்தார்கள்? இப்படிப்பட்ட ஒரு பகிர்கின்ற ஒரு மனநிலையானது அவர்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்தது. மன நிறைவை கொடுக்க முடியாமல் என்ன செய்கிறார்கள்? பசியில் பட்டியலில் இருந்ததாக ஒரு கதையானது கட்டுக்கதையானது அதே நேரத்தில் நமக்கு ஒரு அரியக்கூடிய ஒரு கருத்தை கொடுக்கின்ற கதையானது நமக்கு எண்ணித்து காட்டப்படுவதனை சொல்லப்படுகின்ற விண்ணக வாழ்வுக்கு அடிப்படையாக இருப்பது என்ன? பகிர்கின்ற ஒரு மனநிலை. அதுதான் இந்த பணக்கார இளைஞனுக்கு சொன்னதை இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க கண்டுகொண்டார்கள், தேடிக்கொண்டார்கள் என்பதனை ஒரு சில புனிதர்கள் வாழ்க்கையிலே நடந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் சற்று அறிய கடமைப்பட்டுள்ளோம். பின்னர் விவிலிய பின்னணியிலும் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். புனிதர் வாழ்க்கையினை பொறுத்த மட்டும் தொடக்க கால திருச்சபையின் 5வது நூற்றாண்டில் எகிப்து நாட்டில் ஒரு மனிதர், ஒரு நல்ல தூய மனிதர் என்ன செய்கின்றார்? ஆலயத்திலிருந்தோறும் ஆலயத்திற்கு செல்வது வழக்கம். அன்று அவருடைய அதாவது இந்த பணக்கார இளைஞன் என்ன செய்கின்றார்?
இந்த நிலை வாழ்வை தேடி வந்துள்ளேன் என்று இயேசுவிடத்தில் கூறுகின்ற பொழுது, உனக்குள்ளதை விற்று பகிர்ந்து கொடு, ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடு என்ற இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அவன் ஏமாற்றத்தோடு சென்ற அந்த நிகழ்ச்சியினை அவர் கேட்கின்றார். ஆக அவர் பெரிய சொத்துக்கு அதிபதி. அந்த வார்த்தைகள் இதோ எத்தனை பேர் எதுவுமே இல்லாமல் பசியிலும் பட்டியலிலும் வறுமையிலும் தாழ்விலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு நான் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற விதத்துல அவர் என்ன செய்யறார்? தங்கள் சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்து எகிப்து நாட்டிலே நைல் நதி அருகே ஒரு மடத்தை கட்டுகின்றார். அவர்தான் பிற்காலத்திலே அந்தோனியார் என்ற முதல் அந்தோனியார், வனத்த அந்தோனியார் என்று கருதப்படுகிறார். பொதுவாக விண்ணக வாழ்வுக்கு, நிலை வாழ்வுக்கு தடையா இருப்பது என்னுடைய சொத்துக்கள் தானே என்ற விதத்துல தன்னுடைய தந்தையை அணுகுகிறார். தந்தை கோபப்படுகிறார். நீ எனக்கு ஒரே மகன், உன்னுடைய வாழ்க்கையிலே நான் அப்படி இப்படியெல்லாம் உன்னை பற்றி கனவு கொண்டு இருக்கிறேனே என்று சொல்கின்ற பொழுது அவர் எனக்கு திருமணம் வேண்டாம் என்று அடம்பிடித்தது இல்லாமல் அவருடைய தந்தை இறந்த பின்னர் இந்த பணக்கார இளைஞன் எப்படி சொத்துக்களால், உலக காட்டுகிற சொத்துக்களால் மூழ்கப்பட்டு அந்த நிலை வாழ்வை, அந்த விண்ணக வாழ்வினை இழந்தானோ அதனை புரிந்தவராக தன்னுடைய பெரிய சொத்துக்கு அதிபதியாக இருந்த பிரான்சிஸ் அசிசியார் தன்னுடைய சொத்துக்களை விற்று ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்து அசிசி என்ற இடத்துல ஒரு துறவர் மடத்தையும் அவர் தோற்றினார். இந்த உலகத்துல நூற்றுக்கணக்கான சபைகள், அருட்சகோதரர்கள், அருட்பணியாளர்கள், காப்பிச்சன் சபை, எந்த சபை எடுத்துக்கொண்டார், நூற்றுக்கணக்கான சபைகள் இந்த பிரான்சிஸ் அசிசியாரை தம்முடைய பாதுகாவலராக கொண்டு செயல்பட்டு வருவதனை நாம் பார்க்கிறோம். அந்த விதத்துல தன்னுடைய சொத்துக்களை பகிர்ந்து விண்ணகத்திலே ஒரு நிலையான ஒரு நிலைவாழ்வை அவர் தேடிக்கொண்டதன் மூலமாக இன்று போற்றுகின்ற அளவுக்கு பிரான்சிஸ் அசிசியார் வெளிப்படுத்தப்படுவதனை நாம் பார்க்கிறோம். இப்படி எல்லா புரிதல்களையும் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். எத்தனையோ புரிதல். ஏன் நம்முடைய பாரத நாட்டிற்கு நாம் வாழ்கிற இடங்களில் வந்த பிரான்சிஸ் சவேரியார் கூட உலகத்துக்கு பெரிய பட்டம் பெற்றவர், ஒரு பேராசிரியராக பணிபுரிந்தவர். அனைத்திலும் வீண் பெயர் புகழ் வேணும் என்ற அனைத்தையும் துறந்தார். தன்னுடைய சொத்துக்களை பகிர்ந்து ஏழைகளுக்கு கொடுத்து நம்முடைய நாட்டுக்கு, நம்முடைய முன்னோர்களை மனம் திருப்பியதாக நமது நாட்டின் பகுதியினுடைய வரலாறை எடுத்து காட்டுவதனை நாம் பார்க்கிறோம். இன்னும் திருச்சபைங்க மிக முக்கியமான ஒரு புரிதல். அதாவது நாம் ஒருத்தருக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது அது எவ்வாறு கடவுளுக்கு கொடுப்பதற்கு சமம் என்பதனை பிரான்ஸ் நாட்டிலே வாழ்ந்த மார்டின் என்று சொல்லப்பட்ட ஒரு புரிதலுடைய வாழ்க்கையிலே நாம் அறிகின்றோம். அதாவது பிரான்ஸ் நாட்டில் டூர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நகரம். அந்த நகரத்துல இந்த மார்டின் முதலிலே அவர் மனம் திரும்பாமல் பதித மதத்தை சார்ந்தவர். இவர் ஒரு படை வீரர். இவருக்கு கொடுக்கப்பட்ட பணி என்றால் என்னவென்றால் இரவு நேரத்துல அந்த நகரிலே ரோந்து வருகிறது. ஏனென்றால் திருடர்கள் இருப்பார்களாம். ஆக அப்படிப்பட்ட விதத்துல குதிரையிலே ரோந்து வந்து மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுப்பதுதான் இவருடைய பணியாக, கொடுக்கப்பட்ட படை வீரர்களுடைய பணியாக இருந்தது. அந்த விதத்தில் ஒரு முறை, அது கடுமையான குளிர்காலம், டிசம்பர் மாதத்தில் நமக்கு குளிராக இருக்கும். அந்த இடங்களில் பனிக்கட்டு உறைந்த ஒரு சூழல். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பனிக்கு குளிரிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக பல மேலாடைகளை, வெப்பம் கொடுக்கின்ற, உஷ்ணம் கொடுக்கின்ற மேலாடைகளை அணிந்தவராக அந்த நகரிலே இரவு நேரத்துல தன்னுடைய குதிரையிலே வலம் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே அவருடைய கண் பார்வையிலே ஒரு ஏழை வலியவன் அங்கே குழுவிலே நடுக்கிக் கொண்டிருக்கின்றார். ஆக நடுக்கிக் கொண்டிருக்கிறவனை பார்த்த பொழுது இவருக்கு இறக்கம் வருகிறது. தனக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு மேலாடை தான், பனிக்கட்டி குளிரை தாழ்த்துவதற்கு. உடனடியாக என்ன செய்கிறார்? தன்னுடைய உறைபாடை எடுத்து அந்த போர்வையை இரண்டாக அறுத்து கிழித்து அதிலே ஒரு பகுதியை அவருடைய தோளிலே போட்டு நீ போர்த்திக் கொள்ளும் என்று சொல்லிட்டு அவர் தன்னை பணியினை தொடங்குகின்றார். ஓரிரு நாட்கள் கழித்து அவர் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு காட்சி காண்கிறார். அங்கே விண்ணகத்திலே பிதாவாகிய இறைவன் இருக்கின்றார். வானதூதர்கள் புடைசூடி இருக்கின்ற பொழுது அங்கே கடவுள் என்ன சொன்னாராம்? வானதூதரிடத்திலே, என்னுடைய ஊழியன் மார்ட்டின் நான் குளிரிலே நடுங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு போர்த்த கொடுத்தான் என்று அந்த மார்ட்டின் கொடுத்த அந்த போர்வை ஒரு பகுதியினை அங்கே பிதாவாய கடவுள் அணிந்திருந்ததாக அந்த காட்சி காண்கின்றார். பின்னர் அவர் ஒரு ஞானஸ்தானம் பெற்று உருவாக்கி ஒரு புனிதராக இன்று நமக்கு காட்சி அளிக்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
ஏழை எளியவருக்கு நாம் பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது கடவுளுக்கு நாம் செய்கின்ற செயல், அதுதான் இறைவனுக்கு வந்த ஒரு செயல். அதுதான் நிலை வாழ்வை தேடி நமக்கு, நிலை வாழ்வை நாடி செல்கின்ற நமக்கு அந்த நிலை வாழ்வை, விண்ணக வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள ஏற்ற சூழலை கொடுக்க என்பதனை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த பின்னணியிலே தான் நாம் விவிலியத்திற்கு வருவோம். திருவிவிலியத்திலே எவ்வாறு இந்த பகிர்தல் என்பது ஒரு புனிதமான நோன்பான ஒரு பண்பாக இருப்பது என்பதனை சிந்திக்க பழைய ஏற்பாட்டிலே ஒரு நிகழ்ச்சியினை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அரசராகவும் முதல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 8 to 16 வரை உள்ள வசனங்கள். அரசராகவும் முதல் புத்தகம் 17ஆவது அதிகாரம் 8 to 16 வரை உள்ள வசனங்கள்ல அங்கே கூறப்பட்டுள்ள நிகழ்வுகளை நாம் சற்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். எலியாஸ் என்று சொல்லப்பட்ட இறைவாக்கினர், அந்த சமயத்திலே ஆகாப் என்று சொல்லப்பட்ட அரசன் இஸ்ரேல் நாட்டை ஆண்டு வருகின்றார். அவன் புற தெய்வங்களுக்கு வழிபாடு செலுத்தியதன் காரணமாகவும், உண்மையான கடவுளை மறந்துவிட்டு புற தெய்வங்கள் பின்னாலே பலிபீடங்களை அனுமதித்ததன் காரணமாகவும் அங்கே கடவுள் அந்த இறைவாக்கின் மூலமாக 3.5 ஆண்டுகள் மழை பொழியாமல் தண்டிக்கின்றார். ஆக பசியிலும் பட்டினியிலும் பஞ்சத்திலுமாக மக்கள் வாடி வணங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த ஒரு சூழலிலே தான் கடவுள் அந்த இறைவாக்கினரை எங்கு அனுப்புகிறார்? அவர் நடந்து வெளியே சென்று ஒரு சிறிய ஒரு சுனையின் பக்கத்திலே ஒரு சிறிய ஒரு குடிசை போல கட்டி அவர் அதிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் ஒரு காகமானது வந்து காலையிலும் மாலையிலுமாக ரொட்டி துண்டுகளை கொடுக்கின்றது. அவர் அந்த ரொட்டியை உண்டு அந்த சுனையிலே உள்ள தண்ணீரை குடித்து அவர் வாழ்ந்து வருகின்றார். சில காலத்தில் கடுமையான வெப்பத்தின் காரணமாக சுனையானது வற்றை விடுகிறது. அப்பொழுது கடவுளுடைய ஆணையின் அடிப்படையிலே சாரிபாத் என்று சொல்லப்பட்ட ஒரு ஊருக்கு செல்கின்றார். அங்கே செல்கின்ற பொழுது அங்கே ஒரு பெண்மணியானவள் விறகு பொறுக்கிக் கொண்டிருக்கின்றாள். அவனிடத்திலே சென்று, அம்மா எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொடுமா என்று சொல்கின்ற பொழுது அவள் ஒரு கலயத்திலே அந்த தண்ணீர் கொண்டு வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது, நீ அந்த தண்ணீர் மட்டுமல்ல எனக்கு சாப்பிடுவதற்கு ஒரு ரொட்டியும் கொடுமான்னு சொல்லும்போது, அதாவது அப்பதான் அவள் தன்னுடைய வாயிலை திறக்கிறாள். பெரியவரே, நீர் ஏதோ தண்ணீர் கேட்டீர்கள், தண்ணீர் கொண்டு கொடுக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் இந்த கடுமையான பஞ்சத்திலே எனக்கு இருப்பதோ கலையத்திலே சிறிது மாவும் ஏனத்திலே சிறிது எண்ணெயும். அந்த மாவை பிசைந்து ரொட்டி சுட்டு எண்ணெயிலே அதனை சுட்டு நானும் என் மகனும் உண்டு நாங்கள் சாக போகிறோம், இதுதான் என்னுடைய கடைசி உணவு என்று வைத்தறிச்சலோடு அவர் சொல்லியிருக்கலாம். அந்த நேரத்தில் இறைவாக்கினர் சொல்கிறார், முதலிலே எனக்கு சற்று பகிர்ந்து கொடு என்று கேட்கின்றார். அவளும் வேண்டாம், வெறுப்பு எப்படி செய்கிறாரோ தெரியவில்லை. இறைவாக்கினருக்கு ரொட்டி சுட்டுக் கொண்டு ஒரு கலையத்திலே தண்ணீருமா கொடுக்கின்றார். அவர் அந்த ரொட்டியை உண்ட பின்னர் அவனை ஆசிரியத்து அவர் கூறினார், மீண்டும் மழை பொழிந்து இந்த நாடு செழிப்பது வரையிலும் உன்னுடைய பானையிலே மாவும் குறையாது, அதே நேரத்தில் கலையத்திலே உள்ள இந்த ஏனத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என்று அவளை ஆசீர்வதித்து அவர் சென்றதாக கூறப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, தன்னுடைய ஒருவேளை உணவை அந்த பெண்மணியானவள் அந்த இறைவாக்கினருக்கென பகிர்ந்து கொடுக்க முன் வந்த பொழுது அவள் நிலை வாழ்வை பெறாவிட்டாலும் கூட அதனுடைய ஒரு முன் அடையாளமாக அவளுக்கு எல்லாமே அமிர்தமாக வருகிறது, எல்லாம் பொங்கி வழிகிறது. அங்கே அவள் கடைசி உணவை கொண்டு சாக போகிறோம் என்று சிரித்த ஒரு சூழலிலே மீண்டும் மழை பொழியும் வரை அவளுக்கு அபரிவிதமான அந்த பகிர்தலின் காரணமாக அந்த இறைவாக்கின் மூலமாக இறைவனுடைய அற்புதமும் அருளும் ஆசீரும் அந்த பெண்மணிக்கு நிகழ்ந்ததினை நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்த மக்களே, அதைத்தான் புதிய ஏற்பாட்டிலே மத்திய நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல உலகத்துடைய தீர்ப்பு நாளிலே கடவுள் எதனை வைத்து நம்மை மதிப்பீடு கொடுக்கிறார் என்பதனை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம், வாசிக்க அழைக்கப்படுகிறோம். மத்திய நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 31 பார்க்கின்ற பொழுது அங்கே பிதாவாகி இறைவன் உலகத்தின் இறுதி நாளிலே நடுத்தீர்வு நாளிலே மாட்சி அரியணையில் வீற்றிருப்பார். அங்கே நல்லவர்கள் வலப்பக்கமும் தீயவர்கள் இடப்பக்கமாக நிலைநிறுத்தப்படுவர். அப்பொழுது நல்லவர்களை பார்த்து, என் தந்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ள வான்வீட்டை அடைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியா இருந்தேன், எனக்கு உண்ண உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாக இருந்தேன்,
எனக்கு குடிக்க கொடுத்தீர்கள். நான் நோயிட்டிருந்தேன், என்னை காண வந்தீர்கள். நான் துன்புற்றிருந்தேன், எனக்கு ஆறுதலாக இருந்தீர்கள். எனவே நீங்கள் உங்களுக்கு தயாரிக்கப்பட்ட அந்த நிலை வாழ்வினை, அந்த மோட்ச வாழ்க்கையினை அணிந்து கொள்ளுங்கள் என்று நல்லவர்களை பார்த்து கூறுகின்றார். அப்பொழுது அந்த நல்லவர் கேட்கின்ற கேள்வி என்ன? ஆண்டவர், நீர் எப்பொழுது பசியா இருந்து எங்களிடத்துல வந்தீர்? எப்பொழுது தாகமா இருந்து எங்களுக்கு இடத்துல வந்தீர்? எப்பொழுது ஆடையின்றி நீங்கள் என்னிடத்தில் வந்தீர் என்று கேட்கின்ற பொழுது இங்கே ஆண்டவர் கூறின பதில் என்ன? நீங்கள் சிறிய ஒரு சகோதரனுக்கு பகிர்ந்து கொடுத்த போதெல்லாம் நீங்கள் எனக்கே செய்தீர்கள். ஆக சிறிய ஒரு சகோதரனுக்கு நீங்கள் கொடுத்த போதெல்லாம் கடவுளுக்கு செய்தீர்கள். ஆக அந்த பகிர்தல் என்கின்ற அந்த தூய பண்பானது உங்களை நிலைவாழ்வுக்கு அழைத்து வந்துள்ளது என்று கடவுள் அவர்களை போற்றி அவர்களை விண்ணக வாழ்வுக்கு அனுப்புகிறார். அதே நேரத்தில் தீயவர்களை பார்த்து உங்களுக்கும் உங்களை சாத்தானுக்கும் அதன் சாக்களுக்குமாக உருவாக்கப்பட்ட நரகத்துக்கு செல்லுங்கள். ஏனென்றால் நான் பசியா இருந்தேன், நீங்கள் உண்ண கொடுக்கவில்லை. நான் தாகமாய் இருந்தேன், நீங்கள் குடிக்க கொடுக்கவில்லை. ஆடையில் இருந்தேன், என்னை நீங்கள் உடுத்தவில்லை. சிறையில் இருந்தேன், என்னை பார்க்கவில்லை. நோயப்பட்டேன், என்னை கண்டுகொள்ளவில்லை. ஆக பகிர்கின்ற மனம் ஒரு இடத்துல இருக்கின்ற பொழுது அவர்கள் இதை கேட்கிறார்கள். நீங்கள் சிறிய சகோதரருக்கு நீங்கள் செய்யாத போதெல்லாம் நீங்கள் எனக்கே செய்யவில்லை, கடவுளுக்கு செய்யவில்லை என்ற விதத்துல நீங்கள் நரகத்துக்கு செல்லுங்கள் என்று அவர்களை அனுப்புவதாக மத்தேயு நற்செய்தி 25 வசனத்தின் தொடர்ச்சியானது நமக்கு எடுத்து காட்டப்படுகிறது. ஆகவே அன்பார்ந்த மக்களை, நிறை வாழ்வை தேடி நாம் ஒவ்வொருவரும் வாழ அழைக்கப்பட்டுள்ளோம். ஆக இந்த நவநாள் காலங்களிலே இந்த நாளுடைய சிந்தனையானது ஒவ்வொரு நாளும் நம்முடைய பங்கு தந்தையவர்கள் ஒவ்வொரு புதிய சிந்தனைகளை கொடுக்கிறார்கள். ஆக இந்த நாளிலே நாம் உள்வாங்கி நம்ம வாழ்க்கையிலே செயல்படுகிறது நிலை வாழ்வு அல்லது விண்ணக வாழ்வு, மோட்ச வாழ்வினை நாம் அடைவதற்கு இறைவன் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தைகள் என்ன? நம்மிடத்தில் உள்ளவற்றை பகிர்ந்து கொடுப்போம். இது பணத்தையோ சொத்துக்களையோ மட்டுமல்ல, மாறாக நம்முடைய நல்ல ஆலோசனை பகிர்ந்து கொள்வோம். பிறருடைய துன்பத்திலே நாம் பங்கு பெறுவோம். அழுவாரோடு அழுவோம், சிரிப்பாரோடு சிரிப்போம். இங்கே சமுதாயத்தில் என்ன பார்க்கிறது? ஒரு குடும்பத்திலே அழுது கொண்டிருக்கின்ற பொழுது எத்தனை பேர் அதனை நினைத்து இவனுக்கு இப்படி வேண்டும், இவளுக்கு இப்படிக்கு மேலே வேணும் என்று நகைச்சுவையாக அதனை கருதின மக்களும் இருப்பதனை பார்க்கிறோம். ஆக பகிர்வது என்று சொல்கின்ற பொழுது பொன்னையும் பொருளையும் சொத்துக்களையும் பணத்தை மட்டுமல்ல, மாறாக பிறருடைய துன்பத்திலே நாம் பங்கு பெறுவதும் ஒரு பகிர்தல் தான். பிறருடைய கஷ்டத்திலே அவர்களுக்கு, பிறருடைய அழுகையிலே அவர்களுக்கு உறுதுணை இருப்பதும் ஒரு பகிர்தல் தான். ஆக ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது பிறருக்கு நாம் ஒரு ஒத்தாசையாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அதுதான் முக்கியமானது. அதுதான் நம்ம அன்னையை நாம் ஒத்தாசை அன்னையை பழகுகிறோம். ஆக ஒத்தாசையாக பிறருடைய துன்பத்தில் பிறருக்கு நாம் ஒரு ஒத்தாசையாக இருக்கின்ற பொழுது அதுதான் ஒரு மேன்மையான ஒரு பகிர்தல், அதுதான் நிலைப்பாடுக்கு நம்மை அழைத்து செல்கிறது. அதே போலதான் அந்த தாயினை என்ன செய்கிறோம்? ஒத்தாசை மாதா என்று சொல்கிறோம். நீங்கள் என்ன விதத்தில் நீங்கள் அதனை பொருள் வைத்துள்ளீர்களோ எனக்கு தெரியாது. ஒத்தாசைங்கும் போது உதவிகரமாக உதவி தேவை இருப்பவர்களுக்கு அவர்கள் ஒத்தாசையாக இருக்கிறார்கள். இறை அருளை நமக்கு பெற்று பகிர்ந்து கொடுக்கிறார்கள். எனவே தான் ஒத்தாசை மாதா என்று அவர்களை நாம் படுகிறோம். ஆக ஒத்தாசை என்று சொல்லும் போது ஒருவருக்கு ஒரு துணையாக இருப்பது அந்த தாய் அதே போல இருந்தாங்க. அதைத்தான் அவர்கள் கானாவூர்ல செய்து காட்டினாங்க. கானாவூர் திருமணத்திலே அந்த குடும்பத்தினருக்கு ஒத்தாசையாக இருந்தார்கள். ரசம் தீர்ந்து விட்டது. அந்த குடும்பத்துக்கு பெரிய அவமானம். ஏன்னா அந்த காலத்தில் நினைச்சுவாங்கன்னா, அதாவது சாப்பாடு கொடுக்கின்ற பொழுது சாப்பாட்டுக்கு பின்னர் குடிப்பதற்கு ரசம் நம்ம திராட்சை ரசம் சொல்லுமே, அந்த அந்த நம்ம சாப்பிடும்போது உள்ள ரசம் இல்லை, திராட்சை ரசம். ஆக அது வழக்கமாக அந்த சபதையிலோ நம்ம இடத்துல பாயசம் கடைசியில் கொடுப்பாங்களோ அதை கொண்டு அந்த திராட்சை ரசம் கொடுக்கின்ற அந்த பழக்கம் அதில் விட்ட குறைஞ்சு கொள்வார்கள். ஆக அப்படிப்பட்ட விதத்துல அன்னை மரியாளும் நம் ஆண்டவரும் இங்கே இருக்கிறார். அன்னை மரியாள் அந்த குடும்பத்தினருக்கு ஒத்தாசை செய்வது போல அவர்களுக்கு ரசம் தீர்ந்து விட்டது என்று தன்னுடைய மகனிடத்திலே எண்பித்து காட்டுவதனை நாம் பார்க்கிறோம். ஆக அதுதான் அந்த தாய் என்ன செய்கிறார்? அந்த துன்பத்தை சுமந்து புரிந்து அறிந்து அந்த மக்களுக்கு ஒத்தாசையாக இருந்து நல்ல ஆலோசனை மூலமாக அற்புதமான நிகழ்ச்சியை நடத்த காரணகர்த்தாவை இருந்தார்கள். எந்த விதத்துல அந்த தாய்க்கு நாம் ஒத்தாசை மாதா என்றும் நாம் நியந்து போற்றுகிறோம். அந்த விதத்துல அந்த தாயினுடைய நவநாள் காலங்களில
நாம் இந்த நாள் சிந்தனையை உள்வாங்கி நாம் விண்ணக வாழ்வினை நிலை வாழ்வினை தேடி நாம் எங்கும் அலைய வேண்டாம். நம்மிடத்தில் இருப்பவற்றை பகிர்ந்து கொடுப்போம், நல்ல ஆலோசனை பகிர்ந்து கொடுப்போம், பிறருடைய துன்பத்திலே அக்கறை உள்ளவர்களாக ஒத்தாசை உள்ளவர்களாக காட்டுவோம், பிறருக்கு உறுதுணையாக இருப்போம். எல்லாம் வல்ல இறைவன் அன்னை மரியாளுடைய பரிந்துரை பலனாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Peggy.
இந்த நாளிலே நீரின் மத்தியிலே ஒரு வல்லமுள்ள பிரசன்னத்தை வெளிப்படுத்துவதாக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம், உண்மை ஆராதிக்கிறோம், வணங்குகிறோம். நற்கருணை வடிவிலே இந்த வல்லமுள்ள பிரசன்னத்தை இந்த பங்கு மக்கள் மீது நீர் பொழிந்து அதன் மூலமாக இந்த மக்களை நீர் ஆசிரியத்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு கூடாத கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தாயும் உம்முடைய தாயுமான ஒத்தாச அன்னையினுடைய பெருவிழாவின் நவநாள் காலங்களிலே இருக்கின்ற இந்த நாளிலே நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி பயணிக்க, விண்ணக வாழ்வை நோக்கி பயணிக்க எங்களுக்கு வழிமுறைகளை எண்பித்து காட்டியமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதிலே குறிப்பாக எங்களுடைய வாழ்க்கையிலே பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற, எங்களுடைய இருப்பவற்றை பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற நல்ல மனநிலையை பெற்று வாழ எங்களுக்கு விபரீத்தின் அடிப்படையிலும் புனிதர்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையிலும் வளமான கருத்துக்களை கொடுத்து எங்கள் உள்ளத்தை திடப்படுத்தியதற்காக கொடான கோடி நன்றியை நமக்கு சமர்ப்பிக்கின்றோம். அன்பு தெய்வமே, இதோ எங்களை சுற்றி வாழுகின்ற மக்கள் மத்தியிலே நாங்கள் சொற்ப பேராக கிறிஸ்தவர்களாக, அதிலும் குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தாலும் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்ல போல எங்களுடைய பரித்தியாகமான வாழ்க்கை, எங்களுடைய அந்த பயிர்கின்ற ஒரு மனநிலை, எங்களுடைய வாழ்க்கை முறையானது பிற மக்களுக்கு எடுத்துக்காட்டாக அமைகின்ற விதத்திலே இருக்கின்ற பொழுது அதுதான் நம்முடைய சன்னிதானத்திலே எங்களை அழைத்து வரக்கூடிய வாய்க்காலாக இருக்கிறது என்பதனை இந்த நேரத்திலே நாங்கள் உணர்கிறோம், போற்றுகிறோம். அன்பு தந்தையே, இதோ எங்களுக்காக நீர் இந்த வெந்நீர் அப்பத்திலே உண்மையை அர்ப்பணித்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் மறையிலே கேட்ட நல்ல பண்புகளை எங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்க உமது அருளையும் ஆசிரியையும் பொழிந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்களும் தூய அன்னையும் உம்முடைய அன்னையுமான மரியாளுடைய பாதுகாப்பிலே அரவணைப்பிலே எங்களை வழி நடத்தியவர்களும் நாங்கள் எங்கள் பங்கு தந்தையோடு இணைந்து ஒரே குடும்பமாக உறவின் அடிப்படையிலும் வாழ்வின் அடிப்படையிலும் இணைந்து செயல்படவும் ஆக எங்களுடைய விருப்பு வெறுப்புகளையும் நான் என்னுடைய அகங்கார ஆணவத்தனத்தினுடைய எண்ணங்களை நாங்கள் மாற்றியமைத்து உண்மையை நாங்கள் அன்பு செய்யவும், உண்மை பிறரில் காணவும், ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காணவும் ஏற்ற நல்ல ஒரு சூழலை கொடுத்து எங்கள் பங்கு மக்கள் அனைவரையும் கனிவுடன் ஆசிரியத்து உங்களுடைய வல்லமையுள்ள கரத்தால் எங்களை திடப்படுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உங்களுடைய திருப்பாதத்திலே எங்களுடைய பரிந்துரை மன்றாட்டுக்களை அர்ப்பணிக்கின்றோம். ஆமென். அவருடைய திருவிழித்தின் வழியாகவும் மரியாதையின் மாசற்ற இருதயத்தின் வழியாகவும் அளவற்ற வேர்பலன்களை பார்த்து மீட்பாக்கிய பாவிகளை மனதின்படி மன்றாடுகிறேன். இன்று நம் அன்னை தூய ஒத்தாசை
மாதாவின் 3ஆம் நாள் திருவிழா நற்கருணை ஆசிரை சிறப்பிக்கும் எம் தந்தையர்களையும் எம் ஜேம்ஸ் இருதயராஜா குடும்பம் மற்றும் எம் அன்பைவாக பெற வேண்டுவோம். நற்கருணை ஆசிரை சிறப்பிக்கும் புனித ராயப்பர் சபையினர் மற்றும் மறைக்கல்வி மாணவ மாணவிகளையும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் நல்ல முன்னேற்றத்தை பெறவும் அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்படியாகவும் இறைமகன் இயேசுவின் வழியாக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படாதேயும், அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல எப்பொழுதுமே இருப்பதாக. ஆமென். மன்றாடுவோமாக. உமது திருவிடல் திருநத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கு நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க நீரே. கண்கூடாக பார்த்து ரசித்து 3வது திருவிழா 4வது திருவிழாவுக்கு நாளை செல்ல இருக்கின்றோம். எனவே இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தந்த நமது தந்தை நார்பர்ட் தாமஸ் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். உங்கள் சார்பாக அவர்களுக்கு நன்றி பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். பரவசங்களுக்கு ஊர் தலைவர் தந்தை அவர்கள் மறைவுரை ஆற்றினார்கள். அந்த மறைவுரைக்கு சொந்தக்காரர்கள் அவர்தான். ஏனென்றால் அவர்கள் இப்பொழுது வயதானவர்கள், முடியாதவர்கள், யாருமே உதவி செய்யாத நபர்களுக்கு ஒரு இல்லம் அமைத்து அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்களை நாம் இரட்டிப்பாக
பாராட்ட வேண்டும். ஒரு கைத்தட்டு தட்டுங்க. தந்தையுடைய செயல் பணியாவது சிறக்க வேண்டும் என்று நாம் அவருக்காக வேண்டிக் கொள்வோம். நாளைய தினத்தில் நமது ஊரில் உள்ள பள்ளியில் குழந்தைகளும் ஆசிரியர் பெருமக்களும் விழாவை சிறப்பிக்கிறார்கள். 4வது விழா என்பதனால் எல்லாரும் ஆலயத்திற்கு குறித்த நேரத்தில் வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இதே மேடையில் உடனடியாக நமது ஞாயிறு மறைக்கல்வி மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். நமது லூர்து மாதா சபையினர் இலக்கங்களும் கலை நிகழ்ச்சி நடத்துகிறார்கள். இன்னும் ராயப்பர் சபை இளைஞர்களும் கலை நிகழ்ச்சி நடத்த அழைக்கப்படுகிறார்கள். இதை தயவு செய்து யாரும் கலைந்து போக வேண்டாம். உடனடியாக கலை நிகழ்ச்சி ஆரம்பமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாட்டு அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக இறைவணக்க பாடல், இரண்டாவது வரவேற்புரை, அடுத்ததாக மாணவியின் பேச்சு, திருப்பாடல், அடுத்தது நடனம், அடுத்தது நாடகம், அடுத்தது சுதந்திர தினத்தை பற்றி பேசும் மாணவி, மனப்பாட வசனம், அடுத்தது லூர்து மாதா இளம் பெண்கள் சபையினரின் நாடகம், அடுத்தது வெஸ்டர்ன் டான்ஸ், அடுத்தது வயல் போயினம் டான்ஸ், அடுத்ததாக இறைவணக்க பாடல். அனைவரும் எழுந்து நிற்போம். வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக நம்மை மகிழ் வைக்க கலால் டான்ஸ் ஆட வருகின்றனர் நம் செல்ல குட்டிகள். Yeah.
தெரியாமல் போகின்றது. ஆண்டவரது பேரன்பு அவருக்கு அஞ்சுவர் மீது என்றென்றும் இருக்கும். அவரது
ஒற்றுமையாக வாழ வேண்டும் என நடனமாட வருகிறார்கள் நம் செல்ல மாணவ கண்மணிகள். Jiggle,
இந்திய தாய்நாடு என்று வெறுமனே இயங்குவது மட்டுமல்ல, தேசபக்தி நம் ஒற்றுமை இக்கேவலம் சீரழியாமல் இதயத்தில் வைத்து காப்பதே தேசபக்தி. தேசவாழ்வாய் புத்திமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குட்டி கேர்ள் ரியா. ரொம்ப புண்ணியமா போகும். இல்லடா, ப்ராப்ளம் சால்வ் பண்றது தானே அந்த பிளானே. அதெல்லாம் இல்லடா, அன்னைக்கு ஒரு தடவை பார்த்தேன். 1000 ஸ்தோத்திரவழியை ஒரே நாள் சொல்லி முடிச்சுட்டா நம்மகிட்ட இருக்க ப்ராப்ளம் பிச்சுட்டு போயிருமாண்டா. ஆல்ரெடி ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல. நீ பண்றது சரியா வருமாடா? அப்பாலைக்கும் அசிங்கம் பிடிச்சவன. நம்பிக்கை, நாணயம், நாதஸ்வரம், சி விசுவாசம் தான்டா வாழ்க்கை. எல்லாமே பண்ணி தோறேன். சரிடா, வைக்க. நீ அங்க பாத்துக்கோடா, நான் நாளைக்கு வெற்றியோட திரும்பி வரேன். வாங்கிட்டு கட்டிலே மறைச்சு படுத்துடா. சில மணி 7 இன்னும் தூக்கமா ஆதிக்கம் நம்மள நல்லா தூங்கிட்டு மணி போட்டு ஹேண்ட் இது தொடர்றது நம்ம படிக்க கேட்போம். தண்ணி வரலப்பா, மோட்டர் போடல. மனாந்திரத்தில் நீர் காட்டுவதே சோட்டம். இவரே நேரம் தெரியாம பாத்ரூம்ல தண்ணி இல்லைங்க, நீர் விட்டோம். சீக்கிரம் போடுங்கப்பா. நல்லா சாப்பிடல, நல்லா சாப்பிடு. மூக்கு முட்டை தின்னல. சோத்திரபடி சொல்ல சொல்ல மாட்டிய. சோத்திரபடி சொல்ல. ஆபிரகாமுக்கு சாராளை கொடுத்தவரே நமக்கு சோத்திரம். யாக்கோபுக்கு லேயாலே ராகேலை கொடுத்தவரே நமக்கு சோத்திரம். ஏப்பா, அவன் 2 பொண்டாட்டி கேட்டு சந்தோஷமா இருக்கான். அவன் தான் சோத்திரபடி சொல்லணும், நாளைக்கு சொல்லணும். பாப்பா, நீ அவன் சோத்திரபடி. நான் வேலைக்கு வரேன். 2 தோசையை கொடுத்து என் மா பேச்சு பேசுறது. அசுத்த ஆவிகளை பண்டிகைக்குள் அனுப்பினவரே நமக்கு சோத்திரம். புத்தமன துணியாருக்கும் கத்தரே ஸ்தோத்திரம். ஒத்துமை நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்குறே ஸ்தோத்திரம். சாந்த குணங்களுக்கு இருக்கும் கத்தரே ஸ்தோத்திரம். சாந்த குணங்களுக்கு வழியை போய்கிறவரே ஸ்தோத்திரம். பாவிகளுக்காய் மனம் இருக்கிறவரே ஸ்தோத்திரம். உங்களுக்கு பயந்தவர்கள் உடம்பை தெரிகிறவரே ஸ்தோத்திரம். 1000 தலைமுறையின் உடம்பை காக்கிறவரே ஸ்தோத்திரம். போர்க்கையும் மரத்தையும் பாதுகாப்பேன் என்று சொன்னவரே நமக்கு சோத்திரம். ஹலோ, உன்னை என்னைக்கு பெற்றனோ அன்னைக்கே மீண்டும் வந்துட்டான்பா. நான் சொன்ன பத்தியா, சோத்திரப்படி நீ கிண்டல் பண்ணும் போதே தெரியும் இந்த மாதிரி எல்லாரும் ஆகும். இன்னும் 20 சோத்திரப்படி இருக்கு, அதை சொல்லி முடிச்சுட்டு தான் வருவேன்ப்பா. என்ன தம்பி, என்ன பண்ணிட்டு இருக்க? சோத்திரபடினே. என்னது சோத்திரப்படி எடுத்துக்கியா? என்னடா இது, என்ன விஷயம், யார் எழுத சொன்னா? எக்ஸாம் வருதுலங்க, அதான் சர்ச்சோட அண்ணன் சொன்னாங்க, தம்பி 1000 ஸ்தோத்திர பலி எழுது, நல்ல மார்க்கோட நான் பாஸ் ஆகிடுவேன். அதான் எழுதிட்டு இருக்கேன். என்னடா நீ இப்படிதான், எனக்கும் சுகர் இருந்துச்சுன்னு ஒருத்தன் தான் வந்து கேட்டப்போ அவன் சொன்னான் 1000 ஸ்தோத்திர பலி எழுது, எல்லாம் சரியா போயிடுது. நானும் அவன் பேச்சை கேட்டு 3 வருஷமா முக்கி எழுதுனேன், ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்ப என்ன, வேற என்ன செஞ்சா ஆண்டவருக்கு பிடிக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். செஞ்சிருவேன். சரி, நீ எழுது, ஆல் தி பெஸ்ட்.
என் தலையை உயர்த்துகிறவரே உங்க ஸ்தோத்திரம். என் கொம்பை காணாமல் கொம்பை போல் உயர்த்துகிறவரே உங்க ஸ்தோத்திரம். என்னை உயர்ந்த சரணம் இழுத்து போறே உங்க ஸ்தோத்திரம். என்னை தாங்குகிறவரே உங்க ஸ்தோத்திரம். என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவரே உங்க ஸ்தோத்திரம். எனக்கு ஆதரவாய் இருந்தவரே உங்க ஸ்தோத்திரம். என் விளக்கை ஏற்றுகிறவரே உங்க ஸ்தோத்திரம். என் இருளை வெளிச்சமாக்கினவரே உங்க ஸ்தோத்திரம். என் செவியை திறந்தவரே உங்க ஸ்தோத்திரம். என் விண்ணப்பத்தை கேட்டீரே உங்க ஸ்தோத்திரம். என் அழுகையின் சத்தத்தை கேட்பவரே உங்க ஸ்தோத்திரம். அந்த வாதத்தோட பண்ற பாரு. அன்னைக்கே சொன்னோம்னா 1000 சோத்திரப்படிகள் வாங்கி வாசி அப்படின்னு. நீ இப்ப அந்த 1000 சோத்திரப்படிகள் வாங்கி வாசிச்சிருந்தா ஓடி பிடிச்சி விளையாட்டுக்கலாம்ல. நீ வேறப்பா, அந்த கடலை போய் கேட்டான் 1000 தோற்றங்களை புக்கு. அங்க போனா அவன் 1000 இல்ல 100 தான் இருக்கு அப்படின்ட்டான். சரி நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவா, கிண்டி நடக்க வேண்டியதான். 100 தான் கிடைச்சதா? 100 கிடைச்சா இப்போ 4 தான் சரியாகும். ஒரு விஷயம் பண்ண 100 × 10 ஒரு புத்தகத்துல 100 இருக்குல்ல, 10 புக்கு வாங்க. அப்ப 1000 ஆச்சுல. நல்ல ஐடியா இருக்க. இப்பவே நான் போறேன், 10 புக்கு வாங்கிடுறேன். சரியா? வேலையை பாருங்கள. என் கால்களை உடைத்து நீட்டு போவரே உனக்கு ஸ்தோத்திரம். என் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பவரே உனக்கு ஸ்தோத்திரம். என் வழியை செவ்வாய்ப்படுத்துகிற தேவனே உனக்கு ஸ்தோத்திரம். அப்பாடா, 1000 ஸ்தோத்திரங்களை சொல்லியாச்சு. சொன்ன உடனே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்குதாப்பா. ஒரு வைப்ரேஷனாவே இருக்குது. உடனே வைப்ரேட் ஆகுது. அழைப்பின் குரல் கேட்டேன், அது ஆண்டவர் என அறிந்தேன். ஹலோ, ஸ்தோத்திரம். என்னது ஸ்தோத்திரமா? நீங்க அருள் சார் தானே? ஆமா சார், நீங்க எம்சி டெக் சொல்யூஷன்ஸ்ல வேலை பார்க்குறவங்க தானே? ஆமா சார். வேலைக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுமா உங்களுக்கு? ரெக்கமெண்டேஷனா? சார், உங்க வேலையே போயிடுச்சுன்னு சொல்லுங்க கால் பண்ணேன் சார். அதாவது கோவிட் டைம்ங்கிறதுனால நம்ம கம்பெனி ரொம்ப லாஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து சொன்னாங்க நிறைய ஷாப்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்றதுக்கு. அந்த ஃபில்டர் பண்ற லிஸ்ட்ல உங்க நேம் இருக்கு சார். சாரி சார். இப்போதானப்பா 1000 ஸ்தோத்திரம் சொல்லிருச்சா? ஸ்தோத்திரபலி செலுத்துறதையோ இல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துறதையோ தப்புன்னு சொல்ல வரலங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹார்ட்ல இருந்து வரக்கூடிய ஸ்தோத்திரபலி ஏதோ நோட்ல இருந்து வரதும் பார்க்கறதுக்கு மந்திரம் போல இருக்கிறதும் லொடலொடனே எந்திரம் போல சொல்றதும் தாங்க இங்க பிரச்சனை. ரெண்டாவதா, உயர்வான வேலை கிடைக்கவா 1000 ஸ்தோத்திரபலி, இல்ல உடச்ச கால சரி பார்க்கவா 1000 ஸ்தோத்திரபலி? அதுக்கு இல்லைங்க. இந்த ப்ரேயரையும் பிரைசஸையும் கூட லாஸ்டா நமக்கான பெட்டிஷன்ஸாகவே மாத்திட்டோம். லாஸ்டா ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்கிற ஆர்வக்கோளாராகவே மாறிட்டோம்னா பாத்துக்கோங்களேன். ஆனா ஸ்தோத்திரபலி கடவுளுக்கு, அது கடவுளை மகிமைப்படுத்துங்க. உங்களுக்கோ இல்ல உங்க சுயநலத்துக்கோ இல்லைங்க. சாரிங்க, அவங்களை குற்றப்படுத்துறங்க. எது சரியாக இருக்க முடியும் என்பதை தெரியப்படுத்துகிறோங்க. அதனால உண்மையா மனசார புரிஞ்சு அன்போட நீங்க அவரை பார்த்து சொல்ற ஒத்த வார்த்தை போதுங்க. சோ ஸ்தோத்திரபலி புக்கை படிச்சோ எழுதியோ ஒப்புச்சோ கிறிஸ்தவத்தை மதமாக்காதீங்க. அது உறவுங்க. உறவாட ஆரம்பிங்க இறைவனோட. மதத்தை உடைத்து உறவை ஏற்படுத்திய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மாணவர்களுக்கு பாராட்டுகள். அடுத்ததாக நம் பயிர் வலிக்க, வாய் வலிக்க, நம்மை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்க நாடகம் ஒன்றை அரங்கேற்றம் செய்ய வருகிறார்கள் நம் லூர்து மாதா இளம் பெண்கள் சபையினர்.
கிளம்பி சிரிக்காத, பயமா இருக்கு எல்லாத்துக்கும். ஐயா ஐயா, நாட்டம் மேட்ட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்க. நாட்டம் அண்ணே, இவனே ஒரு வேலை வெட்டி இல்லாதவன். இவனை போய் பிராது கொடுக்க வாராத பாக்குறதுக்கு. ஐயோ ஐயோ. நாலும் நாலும் 8 இதா வந்து வாரு வெட்டுவேன். ஏங்கடா நாங்கடா வெட்டி மண்டக்கு மட்டும் வாச்சல. ராது குடுக்குறவங்க முன்னாடி வாங்க. ஆளே இல்லாத கடையில டீ ஆதரணிக்கலாமா? தாய் கிழவி ஐயா பிராது கொடுக்குறதுயா. செல்லத்தாயி செல்லத்தாயி செல்லத்தாயி, இந்த தாய் கிழவி உள்ள போக சொல்லு. எல்லாரும் முன்னாடி என்னோட இமேஜை டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீயோ வேலை பார்த்து அந்த போடு. ஐயா ஐயா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் ஐயா. என்னடா உனக்கு உண்மை தெரிஞ்சாகணும்? ஐயா, ராது கொடுக்க வெளியே எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னுமாடா இந்த ஊர் நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? இந்த கிராமத்தாளுங்க எல்லாம் ஒரு முட்டா வயசா. டேய், மைண்ட் வாய்ஸ் நினைச்சி சத்தமா பேசிட்டுடா. வேலை வெட்டி இல்லாதவனுக்கு வேலை வெட்டி இல்லாதவனுக்கு பஞ்சாயத்து பார்த்தா இப்படி மடக்கு வயசுலயே கலந்துக்கிட்டே காலம் போட வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் இந்த தாய் கிழவியை தூக்கணும் இந்த இடத்த விட்டு. ராது கொடுக்குறவங்க முன்னாடி வாங்க. எல்லாம் கரெக்டா இருக்கடா நாட்டமைக்கு? என்னடா உனக்கு பிரச்சனை? ஐயா ஒரு பெரிய இடத்தகராறு பிரச்சனை. எந்த இடம்டா பிரச்சனை? ஐயா நான் தினமும் தவறாம கோயிலுக்கு வந்துடுறேங்க. சரிடா, அதுக்கு என்ன பண்ணணும்? எப்பயும் ஒரே இடத்துல தான் உட்காந்துருப்பேன். ஏன் வேற இடத்துல உட்கார மாட்டியோ? ஏன்டா, எதுவும் பிரச்சனை பிரச்சனை இல்ல? அவன் நேற்று என்னோட இடத்துல வந்து உட்காந்துட்டாங்க. ஏன்டா, நீ ஏன்டா வேற இடத்துல உட்கார்ந்த? உனக்கு என்னடா பிரச்சனை? இல்லையா, ஒரு நாள் அவ இடத்துல உட்கார்ந்ததுக்கு நான் உட்கார்ற இடத்துல அவ குண்டூசி எழுதி போட்டாயா. என்னது? குண்டூசி அள்ளி போட்டாளா? என்னடா இது குத்தலல்ல? இல்லையா மாமா, கொஞ்சம் அமைதியா இருக்க மாமா. நீங்க பொறுமையா இருக்க மாமா. என்னடி இப்படி சொல்ற? உட்கார்ற இடத்துல குண்டூசி குத்துறா? என்னடி அவள உட்கார்ற இடத்துல தானே மாமா குண்டூசியை போடுவாங்க. பார்த்திருக்கணும். இதுதான் பெரிய இடத்தகராறாமா, கேட்டுக்கோங்க. இந்த பிரச்சனை கோயிலுக்கு போனோமா, கடவுளை கும்பிட்டோமா, வரத்தை வாங்கினோமான்னு இல்லாம உட்கார்ற இடத்துக்கும் குண்டூசி போடுறது என்னம்மா நீங்க உங்க பிரச்சனை? வாங்கம்மாங்க. அடுத்து அடுத்து பிராது கொடுக்குறவங்க முன்னாடி வாங்க. அடுத்து எந்த பிரச்சனை? வந்துட்டாங்க. வரும்போதே புருஷனுக்கு முன்னாடி ஒண்ணு எவ்வளவு ஜோடியா வராங்க. இவன் வந்து என் தலையில என்ன இருக்க போறான்னு தெரியலையே. பிராந்து கொடுக்க வந்ததுங்க ஜோடியா வந்து நிக்குதுங்க பாருங்க. இந்த தாய் கிழவிக்கு பொறாம வேறையா? ஐயோ ஐயோ. சோபா வாங்க. என்னடா உங்களுக்கு பிரச்சனை இருக்கு? ஐயா, ஒரே என் வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சனை தான் ஐயா. என்னம்மா உனக்கு பிரச்சனை? இவன் என்ன கொடுமைப்படுத்துறான் ஐயா, எப்ப பாரு கொடுமைப்படுத்துறான் ஐயா. என்னடா கொடுமைப்படுத்தின பொண்டாட்டிய? நான் கொடுமைப்படுத்தலையா. தினம் குடிச்சிட்டு வராயா, என்ன போட்டு பாடா படுத்துறான் ஐயா. என்னடா குடிச்சிட்டு வந்து ரொம்ப பாடப்படுத்துறாங்க? நீனாயா குடிச்சிட்டு வர கடையில போய். என்னம்மா டீக்கிலே எப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயா, டீன்னு சொல்லிட்டீங்க ஐயா. டீ போடுறது எவ்வளவு பெரிய வேலை உங்களுக்கு தெரியுமா ஐயா? சரி, ஏதோ சொல்ற கேட்போம். அடுப்ப பத்த வைக்கணும் ஐயா. அடுப்ப பத்ததான் வைக்கணுமா? ஐயா, பத்த வச்சு பெரிய பாத்திரத்தை எடுத்து அதுல வைக்கணும் ஐயா. ஏன் ஒரு ஆளுக்கு நான் போட சொன்ன ஊருக்கே போடுவாங்க காப்பியே. ஒரு ஆளுக்கு நாலு பாத்திரம் பாத்திரம் தானே
குறைஞ்சாலும் குறை. அதுல கொஞ்சம் சீனியும் போட்டு காப்பி தூள் மக்களே கொஞ்சமா போடணுமா இல்ல அதிகமா போடணுமானும் பிரச்சனை. போட்டு கொஞ்ச நேரம் சரி அப்படி கொஞ்சம் சீரியல் பார்ப்போமே இல்ல பக்கத்து வீடு கதை கேட்போமே நினைக்கிறதுக்குள்ள இப்படி திரும்ப பால் பொங்கி போறதையா என்னையா பண்ண பொங்குடா நான் தாயா துடைக்கணும். அந்த குடும்பப்படுத்துறாயா இவன் ஒரு டீ போட்டு இவனை பாடா படுத்துறாயா. டீ கேட்ட பாடுங்க அப்ப சோறுக்கெல்லாம் என்னதான் பண்ண முடியும்? கேட்கறாட்டமே நீங்க தான் இதெல்லாம் கேட்கணும். நான் என்னத்த கேட்க அவ சொல்ல நான் கேட்டேன்னா ஐயா இங்க பாருங்கய்யா இந்த சேலை வெறும் 20,000 தாயா. வெறும் 20,000 பாருங்க நிலைமைய. என் பொண்டாட்டிக்கு வெறும் 500 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்த சேலை பாருங்க. பாருங்கயா இவ்வளவு தூரம் 20,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தோம் நான் ஒண்ணுமே வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி வாரா. ஐயா ஆடுதல் இப்படி போடலாம் போத்தீஸ்ல போடலாம் அங்க போடலாம் ஐப்பசில போடுற எல்லா இடத்துலயும் போடலாம். பக்கத்து வீட்டுக்காரி நீங்க மாப்பிளைய போடு போட்டுறியே. இல்லையா பக்கத்து வீட்டுக்காரி அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் இப்ப இந்த கோயில் திருவிழா ஃபங்க்ஷன் 10 திருவிழாவுக்கு 10 சேலை எடுத்து பீரோல அடுக்கி வச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பவுனாவும் கேட்டாயா. மாமா பாத்தீங்களா மாமா என்னைக்காவது எனக்கு இப்படி saree வாங்கி கொடுத்திருப்பீங்களா நீங்க? அம்மா நீ ஏமா இந்த புகார் இப்போ வந்து சொல்ற? இல்லையா இங்க பாருங்க என் கஷ்டம் எனக்கு ஐயா 10 சேலை இல்லைன்னா கூட பரவாயில்லையா. ஒரு மாசத்துக்கு ஒண்ணு ஏன் ஒரு வாரத்துக்கு ஒரு 2 நாள் எடுத்துடலாம் ஐயா. டெய்லி ஒரே ஒரு புகார் கொண்டாடுறீங்களா? கொஞ்சம் நிறைஞ்சிரும். சாப்பாடு கிடைக்கும். என் பொண்டாட்டிக்கு சேலை எடுத்து கொடுத்துருவாங்களா? இல்லையா ரொம்ப கஷ்டமா இருக்கியா. இதாவது பரவாயில்லையா நகை ஏதாவது வாங்கி தரியா சொல்லியா எனக்கு நகை வாங்கி கொடுத்துருக்கியா. ஐயா அவ வரபோது பொட்டு தங்கம் இல்லாம வந்தா இப்ப 50 பவுன் வாங்கி போட்டுருக்கையா. அட பாவி கழுத்துல போட்டுக்கிறதெல்லாம் காணாதாமா? அது டைமண்ட் நெக்லஸ் யாரு? இல்லையா ஒரே ஒரு டைமண்ட் அட்டியல 1 லட்சம் ரூபாய் யாரு? அட பாவிகளா 1 லட்சம் ரூபாய் நெக்லஸ் வச்சுட்டு இப்படி ஏன்டா தண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சமையல் நான் யூடியூப் பார்த்து 10 டிஷ் செஞ்சு கொடுக்கையா. 10 டிஷ் பார்த்து ஒரே டிஷ் செஞ்சு கொடுத்தாயா. 10 வகையை செய்யணும்லையா அதான் ஒரே டிஷ்ல 10 வகையை காட்டிட்டேன். பாவிகளா பிரியாணில சீனி போடுறா. ஒரு வகை புது வகையை கண்டுபிடிச்சேன். ஏம்மா நான் வந்து பஞ்சாயத்துக்கு புகார் கொடுக்க வந்திருக்கீங்க நீங்களாம். நான் வந்து நாட்டாம ஐயோ சொல்லுங்க. நீங்க தான் நல்ல தீபா சொல்லணும் நாட்டாம. பார்த்துக்கேன் 20,000 தான் பட்டு புடவை இதுக்கும் மேல நான் நிறைய போட்டு வச்சிருக்கேன் உங்க திருப்பு மூலமா. என்னம்மா பண்ணீங்க? நீங்க தான் எனக்கு இப்படி வாங்கி வந்திருக்கீங்களா மாமா? செல்லத்தாய் உள்ள ஓடிடு. அரவளுக்கு அண்ணனானோ விடிய விடிய மேலதான். இந்த ஆரம்பிச்சுட்டுல சவுண்டு கேள்வி. அத்தை நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அத்தை. நாட்டாம ரொம்ப நன்றி. ஆமா போகும் நம்ம வந்து குடும்பத்துல குழப்பம் உண்டாக்கியாச்சு. பரவாயில்ல நட்டமே நீ இல்லாத நல்லா இல்லாம போங்க. ஐயோ பாருங்க மாமா இவங்கலாம் நம்ம வயசுக்கு எப்படிலாம் பண்றாங்க. இதே மாதிரி கடைக்கு என்ன கூட்டி போயிருப்பீங்க ஒரு saree எடுத்து கொடுத்துருப்பீங்க ஒரு நகை நட்டு எடுத்து கொடுத்துருப்பீங்க. கேளுங்க மாமா இதெல்லாம். அடி மாமா போட்டுக்கல 500 ரூபாய் சேலை எத்தனை அட பாவிகளா 500 ரூபாய் சேலை கூட எத்தனை? வெறும் 2,500 ரூபாய் வெட்டி 1,500 ரூபாய் சட்டை. அடுத்த புகார் வாங்க. அம்மா அம்மா எனக்கு ஒரு பிரச்சனை. ஊர்ல இருக்க எல்லார்கிட்டையும் கேட்டுட்டேன் யாருமே ஒரு வழி கூட சொல்லல. அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க ஊர்ல ஒரு அறிவாளி இருக்காங்களாம் அவங்ககிட்ட போய் கேளுங்க எல்லாமே தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதான் கேட்கறதுக்கு வந்தேன். அதுக்கு இந்த வேலை வெட்டி இல்லாத வெள்ளங்கட்டியாம நீ வருவ? ஆமா வேற யாரும் இல்லை. தாய் கிழவி உன்னை தூக்கிட வேண்டியதுதான். மாமா நான் பேசாதீங்க மாமா. இதுதான் என் மருமவா எவ்வளோ தங்கம். இந்த கிழவிக்கு இதெல்லாம் அத்தனைலாம் காது கேட்காது. என்னடா உனக்கு பிரச்சனை? ஐயா பேசணும் பேசிக்கிட்டே இருக்கணும். உட்கார்ந்து பேசுமா? போ போய் பேசுப்போ. வாரம் பூரா பேசணும் மாசம் பூரா பேசணும் வருஷம் பூரா பேசணும். அதுக்கு தனியா தான் பேசணும். ரீசர்ச் மட்டும் பண்ணவே கூடாது. அட பாவி வாரம் ஃபுல்லா பேசணும் மாசம் ஃபுல்லா பேசணும் அப்படி தனியா போய் உட்கார்ந்தா பேசணும்.
ஐயா ஒரு வாரத்துக்கு முன்னக்கூட்டியே ரீசார்ஜ் முடிஞ்சுன்னு அவ சொல்லிடுவா. எவ்வளோ ஒருத்தி எந்த நேரமும் ஃபோன் பண்ணி ரீசார்ஜ் முடிஞ்சதுன்னு கத்துறாள. அவளும் ஒண்ணு மாதிரி எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாளா இருக்கும். அதான் வாண்டையே ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. ஐயா இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க நாட்டாம. நாட்டாம போன்லயே 2 நாளா அவதான் ரீசார்ஜ் முடிஞ்சிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்போ மாமா 2 நாளா ரீசார்ஜ் பண்ணாம யார்கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நீங்க? சும்மா போன் வச்சு பணம் போடுறதா நமக்கு என்ன தெரியும்? நம்ம என்ன படிக்க செஞ்சிருக்கோம்? உங்களுக்கு தான் போன் யூஸ் பண்ண தெரியாது. இந்த ஊர்ல எல்லாருக்குமே தெரியுங்க. அப்புறம் எதுக்கு அந்த போன்? ஒரு வெட்டி வந்தாரா இந்த மனசாட்சி ஒண்ணும் குறைச்சு இல்ல மாமா உங்களுக்கு. சும்மாவாடி எத்தனை வேட்ட போய் சொல்லி 50,000 போனாங்க வச்சிருக்கேன். சும்மாவா? எனக்கு ஒரு பட்டு சேலை எடுத்து வைங்களா? நீங்க மட்டும் 50,000 ரூபாய்க்கு போன் வாங்கி வச்சிருக்கீங்க. நியாயமா இருக்கு மாமா? பாத்துக்கலாம். போனுன்னுட்டு எல்லாரும் என்னடா சொல்றாங்க. வேற என்னடா? எது சொல்லணுமா? இல்ல ஐயா. எது சொல்லணும் சொல்லுங்கடா. இல்ல. ரொம்ப போர் அடிக்கி. என்ன பண்ண? போனுக்கு ரீசார்ஜ் பண்ணிடுவோமா? பண்ணி விடுங்க ஐயா. ஆமா வாசிலனா வந்துருவீங்க. காசு போட்டு பேசுங்கம்மா. வாங்க வந்துட்டாங்க. இந்த காலத்து பிள்ளைங்க விபிலியத்தை தூக்குறீங்க இல்லையோ எனி டைம் போன் கையில அங்க இங்கன்னு ஒரு புக்கல நின்னுக்கிறீங்க எல்லாருமே. விபிலியத்தை தூக்கி ஃபர்ஸ்ட் பழகுங்க. அப்புறம் போன் தூக்கலாம். வாழ்க்கை நல்லபடியா போகும் எல்லாருக்கும். நீங்க இடத்த காலி பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு ப்ராஜெக்ட். போங்க எல்லாரும். செட்டுல இருந்து வருது என்ன? இவளுக்கு அடுப்புல இருந்து இருக்குதா பூனை. இந்த தாய்க்கிழமைக்கு ஒரு பாயாசத்தை வச்சிட வேண்டியதுதான். மாமா அப்படி சொல்லாதீங்க. அது உங்களுக்கு வச்ச பாயாசம். அட பாவி என்னடி சொல்ற? மாமா பாயாசம் தான மாமா சொன்னேன். பாயாசம் சாப்பிடுற மாதிரி ஏன் இப்படி பயப்படுறீங்க? நீ வைக்கிற பாயாசமே பாயசம் மாதிரி தான் இருக்கும். இப்பெல்லாம் சொல்லாதீங்க மாமா. மக்களே சின்ன பிள்ளைங்களுக்கு திருவிழித்து கொடுக்கமோ இல்லையோ ஒரு போனையும் ஒரு சார்ஜரையும் மட்டும் கையில கொடுத்துறோம். நானா சின்ன பிள்ளையா இருக்கும்போது கோயிலுக்கு வரும்போது காலையிலே கோயிலுக்கு வந்தோமா நல்லா விளாண்டோமா ஜாலியா சுத்தினோமான்னு இருப்போம். இப்போ உள்ள பிள்ளைல காலையில எந்திரிச்சு போன் எங்க இருக்கு சார்ஜர் எங்க இருக்குன்னு சார்ஜ போடுறது போனை மாட்டுறதுமா இருக்கு. ஆகவே மக்களே போனை சின்ன பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வீணாக எதுக்கும் பயன்படுத்தாதீங்க. இத்தனை வருஷம் பஞ்சாயத்து நடத்துறதுல இப்பதான் ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லியிருக்கான். நானே இத்தனை வருஷமா இவங்கிட்ட உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். கிளவி உனக்கு தான் காதே இருக்காது. நீ என்னத்தை பார்த்த? அது கேட்டாலும் நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? காது கேட்டா சரிதான். இவ்வளவு நாள் கேட்கல, இனிமேலாம் கேட்க போகுது. சரி பிள்ளைங்களா எல்லாரும் நல்லா படிங்க. போனை படிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. நல்லா ஸ்கூலுக்கு போங்க, கோயிலுக்கு போங்க, கடவுளை நல்லா கும்பிடுங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். இந்த பாட்டி சொன்னா எல்லாம் கரெக்டா இருக்கும். நன்றி. நாடகம் நடித்த லூர்து மாதா இளம் பெண்களுக்கு பாராட்டுக்கள். நல்லா பேசுறீங்க, நல்லா நடிச்சாங்கய்யா. அடுத்ததாக The Joy of Praising God என்ற வெஸ்டர்ன் டான்ஸ் ஆட வருகிறார்கள் நம் செல்ல பிள்ளைகள். God's word, pray, draw near to Him.
அன்பு பாதையில வழித்துணையா நீ வர வேணும்.
அழைக்கிறேன். இன்று நாம் எல்லோரும் அந்த விதத்தில் கலை நிகழ்ச்சியை நடத்தினார்கள். சிறுவர்கள் பெரியவர்களும் ஆக அவர்கள் எடுத்துக்கொண்ட நாள் ஒன்றோ இரண்டோ, அதுதான் அவர்கள் எடுத்துக்கொண்ட நாள் பலக. ஆனால் இங்கு ஸ்டேஜில் அவர்கள் காட்டிய அந்த நடனம் அல்லது நாடகம், ஜோக், நாட்டாமை ஜோக், எல்லா ஜோக்குமே மிக அருமையாக இருந்தது. எல்லோருக்கும் நன்றியும் பாராட்டையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கரவசம் எழுப்புங்க, பலத்த கரவசம். இதற்கு ஆக்கப்பூர்வமாக இருந்த ஆசிரியர் ஜோஸ்பின் அவர்களுக்கும் ஒரு கரவசை நன்றி பாராட்டும் கூறிக்கொள்வோம். இன்னும் சிறு குழந்தைகள் பலர் நடித்தார்கள், வசனம் பேசினார்கள். அனைவருக்கும் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நாளில் சிறப்பாக இந்த விழாவை சிறப்பித்த அருமை நிகழ்ச்சி நடத்திய அத்தனை குழந்தைகளுக்கும் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பையன் மட்டும் சொல்லி இருக்கேன், கொஞ்சம் எல்லாம் வெயிட் பண்ணுங்களேன், இல்லைன்னா அழுதுவான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அந்தோனி வாசன், நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். திருப்பாடல் 150. அல்லேலூயா, துயரத்தில் இறைவனை போற்றுங்கள், வலிமை மிகு விண்ணிலேயே அவரை போற்றுங்கள். அவர் தாம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள். அவர் தாம் எல்லையெல்லாம் மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். எக்காலம் முழங்கிய அவரை போற்றுங்கள். வீரனை யாரினை சேர்த்து அவரை போற்றுங்கள். மத்தளம் கொட்டி நத்தனம் செய்து அவரை போற்றுங்கள். யானினை வீழ்த்தி குழலினை ஊதி அவரை போற்றுங்கள். சிலமிடம் சகையுடன் அவரை போற்றுங்கள். கலிடனும் தாளத்துடன் அவரை போற்றுங்கள். அனைத்து ஆண்டரை புகழ்ந்திடுக. அல்லேலூயா, ஆமென். அடுத்ததுல முக்கியமா நான் சொல்ல வேண்டியது விஜய் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயங்கள்ல நடந்த எல்லாத்துக்கும் அவங்க முன்னாடி இருக்க நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பாராட்டுகள். இவங்க முன்னாடி நின்றுதான் நடக்கலே தவிர அவங்க நிறைய விஷயங்கள் முன்னாடி இருந்து கோயில் காரியங்களா இருக்கட்டும், நடக்கிற எல்லா விஷயங்களா இருக்கட்டும், அவங்க நிறைய இது பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நல்ல கரவசை எழுப்பி பாராட்டிடலாம். நன்றி. பாப்பரைப்பன் நமஸ்கரிக்கிறோம். ரோமராஜ பூமணி நமோ நமோ.